ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் ஒரு மேலான திட்டம், பெரிய திட்டம். ஐயோ, என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பாதையில போகுது, என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பாதையில பிரயாணம் பண்றானே, அந்த பாதைக்கும் என் பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை. வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிறைய பேர் உன்னை பாக்குறவங்க அப்படிதான் சொல்றாங்க, நீ தப்பான டைரக்ஷன்ல போற, நீ சரியான பாதையில நீ போகல. யார் உன்னை பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க, நீ தப்பான இடத்துக்கு போற. நீ போனது ஒண்ணு இருக்குது, நீ படிச்சது ஒண்ணு, நீ இப்ப போறது ஒண்ணு, நீ மனசுல நினைச்சது ஒண்ணு, இப்ப நீ போயிட்டு இருக்கிறது ஒண்ணு. நீங்களும் நினைக்கிறீங்க, ஆண்டவரே நான் தடுமாறிட்டேனோ, நான் எனக்கல்லாத ஒரு பாதையில நான் கடந்து போறேனோ. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு அந்த சவுலுடைய பாதையில கர்த்தர் இருந்த அந்த தேவன் இன்றைக்கு உங்க கரத்தை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. என் திட்டத்துக்குள்ள நீ இருக்கிறதுனால, என் கண்ணுக்குள்ள நீ இருக்கிறதுனால, என் கைக்குள்ள நீ அடங்கி இருக்கிறதுனால, நீ கண்டிப்பாக பாதை தடுமாறுறதற்கு ஒன்ன நான் விட மாட்டேன்.